பராசக்தி படம் உண்மையிலேயே வந்து செம்ம கண்டென்ட் ப்ரோ. கண்டென்ட் வெயிட் ப்ரோ அந்த படத்துல. என்னன்னா தமிழுக்காக வந்து அந்த காலத்துல வந்து 1960 பீரியட்ல எந்த அளவுக்கு வந்து போராடிக்கிறாங்கன்றது நல்லாவே காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மொழிக்காக வந்து இந்த காலத்துல எவனா உயிரை விடுவானா சொல்லுங்க போலாம். அதை வந்து அந்த அளவுக்கு உயிரெல்லாம் விட்டுருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைட்ல நீ கிட்டே வராதீங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, தரமா இருக்கு. 3 ஹீரோ இருக்காங்க, ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஈக்குவலான ஸ்பேஸ் இருக்கு. பட் என்ன கேட்டா பெஸ்ட் வந்து ஜெயம் ரவி வில்லன் ரோல் சூப்பரா பண்ணிருக்காரு. அதர்வா பிண்டர் அதர்வா சீன் எல்லாமே எனக்கு கூஸ்பம்ஸா தான் ஃபீல் ஆகுது. ரவியோட சீன் எந்த அளவுக்கு ரவி மோகன் மேல உங்களுக்கு வந்து கோவம் வரும். யோ நீ எப்படியே அந்த மாதிரி பண்ற, ரொம்ப கேவலமா பண்றியா அப்படின்னு. இப்ப அவரோட டைவர்ஸ்ல திட்டினாங்கல்ல, அந்த கோவம் வந்து இவருக்கு இந்த படத்துல வந்துடும். அந்த அளவுக்கு அவரோட வில்லன் கேரக்டர் ரொம்ப பியூரா நான் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரம் பண்ணிடுறாரு. டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் இதுல பாராட்டுமே. அந்த பழைய சீன்ல அட்மாஸ்பியர்ல கொண்டு வந்து அந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. சுஜா கொங்கரா உண்மையிலே நான் பாராட்டுறேன். அவரோட 100 ஃபிலிம் அளவுக்கு ரொம்ப சொல்ல முடியாதுன்னாலும் பட் வந்து பிஜிஎம் பயங்கரமா போட்டிருக்காரு. எனக்கு கேட்டா இட்லி கடையை விட கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கம்மி தான். பட் பிஜிஎம் லெவல்ல தூக்கி விட்டுருச்சு. லவ் சீன் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ப்ரோ. லவ் சீன் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இன்னும் சூப்பரா வந்திருக்கும். இப்பயும் நல்லா தான் இருக்கு. அந்த ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. வாழ்க்கை வரலாறு அப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஒத்துக்கலாம். பட் லவ் சீன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த கண்டென்ட்டையே இன்னும் தூக்கி விட்டுருந்தா, அந்த அண்ணா சீனு கலைஞர் சீன்ல இன்னும் எடுத்துட்டு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். சீல அழகா தான் பண்ணிருக்கேன் ப்ரோ. அவங்ககிட்ட அந்த வைப் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி தான் நாட்டியா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பினிஷிங்ல ஒரு சரியான ரோல் இருக்கு. அந்த ரேடியோல பேசுற மாதிரி அது முக்கியத்துவம் வாய்ந்த ரோல். ஆமா கண்டிப்பா வந்திருக்கும். அதர்வா வந்து நான் பார்த்த அதர்வா சீன் எல்லாமே கூஸ். அதர்வா பிண்டர் உண்மையிலே சொல்றேன். அவர் வந்து இவ்வளவு நாள் நான் அவரை பார்க்காததுக்கு இந்த படத்துல வந்து அவர் மொத்தமா பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே பிண்டர் நல்லா இருந்திருக்கும் தான். ஆனா அது என்ன பண்றது, அதெல்லாம் அதுக்குன்னு பண்ணாத ஒருத்தரை வச்சு நம்ம பேச முடியாதுல்ல. இந்த படம் பண்ணிருக்காரு, ஓகே அக்செப்டபிள், நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசம்லாம் இல்ல. சூர்யாக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டா சூட் ஆயிரும். மெசேஜ் தான் ப்ரோ ஓடுது. ஃபுல் அந்த மெசேஜ் தான். ஹிந்தி திணிப்பு பத்தி வருது படம். அந்த மெசேஜ் டாப் டு பாட்டம் அதுலதான் ஓடுது. டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி திணிப்பு தான். சோ நீங்க வந்து தாராளமா இதை வந்து ஒரு அரசியல் படமே கருதி கூட பார்க்கலாம். எல்லாருக்கும் கரெக்ட் ஆகும். பெரியவங்களுக்கு ரொம்ப கரெக்ட் ஆகும் ப்ரோ. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த போராட்டம் அதெல்லாம் தான் வருது. கிட்ஸு கொஞ்சம் பாக்குறது எப்படின்னு தெரியல. பட் அவங்க பார்த்து கத்துக்கணும்னு சொல்றேன். சின்ன பசங்க பார்த்து கத்துக்கணும். தமிழோட இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்கூல்ல கூட தமிழ் இல்ல, இங்கிலீஷா இருக்குது, இந்தியா இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம். ஸோ அந்த தமிழ்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து உயிரை ஒரு அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத அவங்க பாத்துக்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லே சேர மாட்டாங்க, தமிழ் ஸ்கூல்ல தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேருவாங்க. அதெல்லாம் தப்பே இல்லை ப்ரோ. யாரெல்லாம் கூட்டு போய் பார்க்கலாம். அசிமான சீன் ஒண்ணு கூட இல்ல, கெட்ட வார்த்தை ஒண்ணு கூட இல்ல, எல்லாமே வந்து பக்கவா. கெட்ட வார்த்தை என்ன மைண்ட்ல அந்த மியூட்ல போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கவா இருக்குது. எல்லாருமே யாருன்னா பாக்கலாம். டாப் டு பாட்டம் 6 to 60 யாருன்னா பாக்கலாம். கட் பண்ணிருக்காங்க. அந்த தீ பரோட்டம்லாம் வந்து நீதி பரோட்டம் மாத்திராங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, தீக்கு பதிலாக நீதி போட்டது நல்லா தான் இருக்கு. அது அவங்களுக்கு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு தேவையான வேர்டு மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த கட்டுலாம் வந்து படத்தை எந்த வகையிலுமே பாதிக்கல, நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்லை. எந்த ஒரு தவறான ஒரு இதுவும் எதுவும் இல்லை. நம்ம தமிழுக்காக எவ்வளவு போராடுறாங்க அந்த காலத்துல. இப்போதைக்கிற ஜெனரேஷனுக்கு பாதி இது தெரியல. எல்லாமே வந்து ஒரு சினிமா மோகத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இருக்கிற காலத்துல எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க சார். இன்னும் குறை சொல்ற மாதிரி இல்ல. சிவகார்த்திகேயன் ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கும். அதராவும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. வில்லன் சூப்பரா பண்ணிருக்காரு, பக்காவா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய். ஓகே தான், நல்லா பண்ணிருக்காங்க. சம் மஸ்ட் வாட்ச் ஆக்சுவலி. நிறைய பேருக்கு தெரியாது 16/7 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பார்க்கணும். வி கேம் டு நோ வாட் வாஸ் ஹேப்பனிங். பக்கா சொல்லிருக்காங்க. எவரிவன் should watch and came to know what was happened the year of 16/7. பார்க்கலாம், நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாரு நினைக்கிறேன். நல்லா ஓகே, நல்லா இருக்கு.